வணக்கம் மக்களே. மணி 3:15 ஆயிடுச்சு. இன்றைக்கி வீடியோ எடுக்கலைட்டு, ஏன்னா அம்மாவுக்கு சாமி போட்டாச்சு. பார்க்குறீங்களா? போட்டதே இல்லை. அடுத்த வருஷம் எப்படியாவது போட்டால் வச்சிடும். என்னால் முடிஞ்சது பூவு, பழம், சோறு, சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு வறுத்து, அப்பளம், பாயசம். வடை மட்டும் முடியல, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. சுந்தரம் ஸ்கூலுக்கு போகல, சால்வு போடலை, எதுவும் நினைக்காதீங்க. அதுக்கு தான் இவ்வளோ தூரத்துக்கு ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். முடியல, கப்புங்கிறது. ஃபேன் இங்கே கிடையாதா, கனெக்ஷன் கிடையாதா, அதனால் ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு லோ ப்ரெஷர் இல்லையா, இப்போ தான் லேட் ஆகிடுச்சு சாப்பிட. அதனால் கொஞ்சம் கையெல்லாம் விடன்னு வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. சமைச்சது, மாடி ஏறி துணி இனி காய போட்டு வந்தது, ஒரு மாதிரி இந்த வெயிலுக்கு அதுக்கும் ஒரு கேரியாக வருது. நல்லபடியாக எங்கள் அம்மாவுக்கு சாமி கும்பிட்டுட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, யூடியூப் சேனலில் உங்களுக்கும் சந்தேகங்கள் இருக்குதா? நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமா? உங்கள் சேனல் ஏதாவது பிரச்சனையில் இருக்குதா? ஆட்சன்ஸ், மானிட்டேஷன் பிரச்சனை, இப்படி A to Z எந்த பிரச்சனைனாலும் கமெண்ட்டில் நம்பர் பின் பண்ணுறேன், கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தான், மெசேஜ் பண்ணுங்கள், சொல்லித்தரேன். இன்றைக்கும் நான் ஒரு 2 பேருக்கு சொல்லித்தர வேண்டியது இருக்குது. 3-4 நாளைக்கு முன்னாடி உள்ளவங்களாம் ஃபாலோவிங் சொல்லித்தர வேண்டியது இருக்குது. நான் தான் இப்போ 2-3 நாளாக பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போனது வந்தது, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. இன்றைக்கி அம்மாவுக்கு சாமி முடி இப்படியே இழுத்துருச்சு. இன்றைக்கி சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. இந்த வந்துடுறேன்ட்டு வந்திருக்கேன். இன்னொரு அம்மாவுக்கு மானிட்டேஷன் ஆகிடுச்சு, அவங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அதனால் வேலைகள் கரெக்டாக இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்கீங்கல்ல? நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வியூஸும் எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி மாதிரி. அதனால் எல்லோரும் வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா பாதியிலேயே இப்போ நீங்கள் பாதி வீடியோ பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி 8 நிமிஷம் தான் பேசுவேன், ரொம்ப நேரம் பேச மாட்டேன். பயப்படாதீங்க, பதறாதீங்க. இப்போ 8 நிமிஷம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கல்ல, 8 நிமிஷம் வீடியோ இருக்குல்ல, இல்லை ஒரு 4 நிமிஷம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஆளுக்கு போய் காட்டாது. யூடியூப் என்ன நினச்சிக்கிறோம்னா, இது நல்லா இல்லை ஓட இந்த வீடியோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடும். அதனால தான் முழுசாக பாருங்கன்னு சொன்னேன். காலையில் எங்கள் வீட்டுக்காரர் ஞாபகம் இல்லாமல் மீனை வாங்கிட்டு வந்துட்டார். காலையில் போகும்போதே கேட்டேன் எங்கே போகிறீங்கன்னு, பைய எடுத்துட்டு இந்த வந்துடுறேன்னாரு. அப்போ நான் என்ன நினச்சேன், நம்ம ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், போய் பூளுக்கு வளங்கெல்லாம் வாங்க போகிறாரு நான் நினச்சிக்கிட்டேன். மனுஷன் வரும்போது மீனோடு வராரு. அவரே போய் கழுவி வைங்கிட்டு அவரே கழித்து கழுவி ஃப்ரீசரில் வச்சுட்டார். எல்லாம் நன்மைக்கேன்ட்டு நான் எல்லாம் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு எல்லாம் சமைச்சு சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்காக இலை மட்டும் வாங்கிட்டு வாங்கினே. அவர் பழங்கள் இங்கே தான் நாங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் படைப்பாங்க எங்கள் ஊர் பக்கம், இங்கே எங்கள் வீட்டில். அப்போ அந்த ரிங்கு முறுக்கு, பன்னு, பேக்கரியில் பன்னு, எங்கள் வீட்டில் யாருக்கு சாமி கும்பிட்டாலும் நாங்கள் அந்த ரோஸ் கலராக ஒரு கேக் இருக்குது பாருங்கள், ரவுண்டாக வீல் மாதிரி, அதுதான் என் கைக்கு நேராக. அது நாங்கள் எல்லாருக்குமே வைப்போம். எங்கள் மாமனாருக்கு, மாமியாருக்கு, எங்கள் வீட்டுக்காரோட அண்ணனுக்கு நினைவு நாள் வந்தாங்க, இப்படி எல்லாருக்குமே அந்த ரிங்கு கேக் மட்டும் வைப்போம். வச்சு சாமி கும்பிடுவோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து என் மகன் தருணு வரவும் அவனுக்கு சாப்பாடு போடணும். நான், வீட்டுக்காரு, சுந்தர் 3 பேர் சாப்பிட்டோம். பாப்பா எப்பயும் போல் எல்லாத்துக்கும் சாஸ்திரத்தில் தொட்டு வச்சுட்டேன். அதான் சாப்பிட மாட்டேங்குதே, தும்பிட்டாரு எங்கள் வீட்டுக்காரு. அதனால் எல்லாம் நல்லபடியாக வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இந்த வேலை இனிதே முடிந்தது. அடுத்து நாளையிலேருந்து லீவு. நாளைக்கு எதுக்கு லீவு விடுறாங்கன்னு தெரியல. நாளைக்கு வெள்ளிக்கிழமை லீவு, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் லீவு. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சுந்தர் கூட பிரச்சனை இல்லை, தருணு கொஞ்சம் சுழி, சேட்டை கொஞ்சம் அதிகம். இன்னைக்கு கத்த விடுவான், ரோட்டில் போய் நிற்கிறோம். அவன் வீட்டுக்குள்ளே இருந்து எதாவது பண்ணாலும் பரவாயில்ல, டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் ரோட்லேயே தெரியுமா வெயில். இந்த வெயிலில் தான் நிறைய நோய்கள் வருது. எப்படிங்க இந்த லூசுகரை விட்டுட்டு போகிறீங்க இந்த வெயிலில்? இங்கே இந்த ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடுக்கும்னு வேர்த்து போச்சு. இருந்தாலும் அசிங்கமாக இருக்குது முன்னாடி கழுத்து. அம்மா இது போடாதனால, அதனால் கொஞ்சம் நேரம் கிடக்கும். அதுதாங்க இன்றைக்கி உள்ள வீடியோ பழப்பு. முடிஞ்சு வச்சா இந்த லீவு, பள்ளிக்கூடம் முடிஞ்சு லீவ் விட்டாங்கன்னா சென்னையில் அவங்க அத்தை இருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி. அங்கே போய் 2 பேரையும் இறக்கி விட்டுறணும். சுந்தர் என்னை விட்டு இருந்ததில்லை, தருணு கூட இருந்துக்குருமான்னு நினைக்கிறேன். தருணு இருந்ததில்லை, அவனையும் விட்டு பழகும்.
ஆனால் அது தருன்னு இருந்துக்கிறோம் பெரிய பையன் ஆகிட்டதுனால. சுந்தருக்கு மட்டும் கொஞ்சம் எங்களை விட்டு இருக்க மாட்டான். இந்த கூத்தையே கேட்குறே, காலையில் வீடெல்லாம் கிளம்பி 2 பேருக்கு தோசையெல்லாம் ஊட்டி விட்டு காப்பியை போட்டு கொடுத்து வேனை ஏற்றி விடலான்னு போனேன். வேனை ஏற்றுனா கதறான், வேனை விட்டு ஓடுறான். வேனுக்காரர் நிற்கிறாரு. அது மெயின் ரோடு, தஞ்சாவூர் டு கும்பகோணம் மெயின் ரோடு. வேனில் ஏறிக்கிட்டு இறங்குறான், வைக்கிறான். அங்கிட்டு பஸ்ஸு, சென்னை பஸ்ஸெல்லாம் போகும் வரும். ஓடுறாங்க திட்டுன்னு. அவனும் தூக்கிட்டு போய் உள்ளே ஏற்றி விட்டா ஆயம்மா நிற்கல. ஆயம்மா இருந்தாலும் பிடிச்சிக்கிறாங்க. ஆயம்மாவும் இல்லாமல் வெறும் டிரைவரு, பிள்ளைங்க மட்டும்தான் இருக்குது, சின்ன பிள்ளைங்க. ஐயோ கீழுகளை இறங்கி ஓடி வந்துட்டானா, அது வேறு தொல்லையாக போச்சுன்ட்டு ஸ்கூலுக்கு ஏற்றி விட்ட வேலை வீட்டுக்கு விட்டு வந்துட்டோம். தருணும் நானும் வருவேன், நான் போகிறேன் என்னன்ட்டு விரட்டி விட்டாச்சு. இன்னும் வந்துடுவான், 4 மணிக்கு வந்து இறங்கிடுவான். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம், அவனை கூப்பிட போகவும் சரியாக இருக்கும் எனக்கு. இன்றைக்கி நிலைமை இதுதான். அதுக்கப்புறம் என்ன, லீவ் விட்டால் சென்னைக்கு தான் போகணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பசங்களை நமக்கு வேலை இருக்கிறதுனால வீட்டு வேலை நடக்குது ஒரு பக்கம் நமக்கு இந்த யூடியூப் வேலை இருக்குது. அதனால் நான் போகிறேன்னான்னு தெரியல. அது மீறி இதுக்கு முன்னாடி சென்னை போகும்போது யூடியூப்பில் நமக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்களும் நம்மளை பார்க்கணுங்கிறாங்க, கூப்பிட்றாங்க. எங்கள் யூடியூப்பில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுகளும் இப்போ நிறைய கிடச்சிட்டாங்க சென்னையில். நான் ரொம்ப எல்லோரும் போய் நான் எங்கேயும் போக மாட்டேங்க. நான் மேலுக்கு முடியாதா, லோ ப்ரெஷர் இருக்குது, படக்கு மயக்கம் வந்துடும், கை கால் குறக்கல் வச்சுக்கிறோம். அதனால் நான் எங்கேயுமே தனியாக போனதில்லை. நீங்களே என்னை இவ்வளோ தூரம் பார்க்குறீங்களே, நான் என்னைக்காவது எங்கேயாச்சும் தனியாக போயிருக்கேனா? போனால் எங்கள் வீட்டுக்காரர் வருவார். ஏன்னா எதாவது மயக்கம் எங்கேயோ போட்டு விழுந்துட்டா என்ன செய்யுது, பச்சை பிள்ளை வச்சுக்கிட்டு. அதனால தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார்னா யாராவது பார்க்கணுன்னா என்னைய பார்க்க வாங்க. என்னால் போக முடியுமான்னு தெரியல, முயற்சி பண்ணுறேன். என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள், நான் வரேன். என்னையால் முடியாதுங்க, அதுக்கு மீறி உடம்பு சரியில்லாத ஒரு மாதிரி வந்துடும் எனக்கு. அதனால தான் எங்கேயும் நான் போகிறதில்ல. இங்கே எல்லோரையும் பார்க்கணுன்னு ஆசை தான். வாங்க, கும்பகோணம் வந்தால் எல்லோரும் வாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க. அட்ரஸ் மட்டும் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது நம்ம சொந்த வீடு அட்ரஸ் கிடையாது, வாடகை வீட்டில். இன்னும் 2 மாதம் தான் இருப்போம். நீங்கள் மட்டுக்கு நான் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போனதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இங்கே வந்து இறங்கிக்கிட்டேன்னா என்ன செய்கிறது? கும்பகோணம் வந்தால் வாங்க, நிறைய பேர் லீவுக்கு வந்தால் வாங்க. நான் டெய்லி கமெண்ட்டில் நம்பர் தரேன்ல, அதுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் தரேன். பார்க்க வரணுங்கிறவங்க வாங்க, சந்தோஷமாக வாங்க. நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ உங்களுக்கு தரோம், நீங்களும் சாப்பிடுங்க. ஆமாம், எதை டிஃப்ரெண்டா வர முன்னக்கூட்டியே சொன்னீங்கன்னா ஒரு கறி எடுத்து வைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சது சமைச்சு வைக்கிறேன், வந்து சாப்பிட்டு போங்க நல்லபடியாக. சரி, வீடியோ இதோட முடிச்சுக்குருவோம். 8 நிமிஷம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அவ்வளோதான், கண்டென்ட் முடியல, படபடன்னு வந்துருச்சு. நாளைக்கு பார்ப்போம், பாய்.